கௌரி சீரியல் நடிகை நந்தினி அவங்களோட கடைசி நிமிடங்கள் இப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பெங்களூர் போலீசார் ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதோட விவரத்தை தான் சொல்ல பார்க்க போறோம். தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கலைஞர் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கௌரி சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வரக்கூடியவங்க தான் நடிகை நந்தினி. இவங்களுக்கு பூர்வீகம் பெங்களூர். பெங்களூர்ல எக்கச்சக்கமான சின்னத்திரை கதாபாத்திரங்களை கர்ணசிமா நடிச்சதால தான் இவங்களுக்கு தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சது. தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய இவங்க முதல் சீரியல்லையே இரட்டை வேடம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நந்தினி கடந்த ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி அவங்க தங்குன விடுதியில தூக்கு போட்டு தள்ளப்பட்ட விஷயம் ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அவங்களோட உடலை கைப்பற்றின போலீசார் இது சம்பந்தமா எக்கச்சக்கமான விசாரணை ஆரம்பிச்சு, இதுக்கு என்ன காரணம்? தற்கொலைக்கான முடிவு என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணங்கள விசாரித்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கலைஞர் டிவில ஒர்க் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான சக நடிகைகள் கௌரியோட அதாவது நந்தினியோட மரணத்தை பத்தி பல விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு பணத்தட்டுப்பாடுலாம் இல்லாம ஓரளவுக்கு லக்ஸரியான லைஃப் தான் வாழ்ந்திருக்காங்களாம். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ இல்ல சோசியல் மீடியாலயோ அவங்க காதலர்ன்னு சொல்லி யாரையுமே கூட்டு வந்தது கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி யாரையுமே அவங்க அறிமுகப்படுத்துனது கிடையாதாம். அதனால அவங்களோட தற்கொலைக்கு காதல் தோல்வியோ இல்ல காதலோ ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டாங்க. அப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நந்தினியோட அப்பா காலமாயிருக்காரு. அவர் அரசு வேலையில ஒர்க் பண்ணியிருக்காராம். பெங்களூர்ல அவர் அரசு வேலைக்கு போனதுக்கு பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த அரசு வேலைய கருணை அடிப்படையில கௌரிக்கு அதாவது நந்தினிக்கு விடலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அரசு வேலையில அவங்க ஜாயின் பண்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லையாம். அவங்களுக்கு நடிப்பு மேல அதிக ஆர்வம் இருந்ததால தான் அவங்க நடிப்புக்கு வந்திருக்காங்க. அவங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த கடிதம் இருக்கு இல்லையா? அந்த கடிதத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திருமணம் சம்பந்தமா எக்கச்சக்கமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடிதத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில கௌரி சீரியலுக்கான எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு நடுவுல கொஞ்ச நாள் அவங்களுக்கு கேப் கிடைச்சிருக்குது. அந்த கேப்ப பயன்படுத்தி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மறுபடியும் பெங்களூர் போயிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு லேடீஸ் ஹாஸ்டல்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க. அந்த தங்கும் விடுதியில எப்பவும் போல போய் சாப்பிட்டுட்டு எப்பவும் போலவே தூங்க போயிருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில அந்த விடுதியில இருக்கிற ரூம்ல அவங்க சரளமா மீட்கப்பட்டிருக்காங்க. இவங்க சாப்பிட்டு போனதுக்கு பிறகு அதிகாலை வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்க என்ன மாதிரி மனநிலை இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. போலீசார் உள்ள கைப்பற்றினதுக்கு பிறகு அவங்க ரூம்ல சந்தேகப்படும்படி எந்தவொரு விஷயமும் கிடையாது. அவங்க கைப்பட எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம் மட்டும் தான் சிக்கியிருக்கு. அவங்களோட அந்த கடைசி திக் திக் நிமிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ண விஷயம் தான். இவங்க ரூமுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாருமே வரல. இவங்கள தற்கொலைக்கு தூண்டுற மாதிரியோ இல்ல இவங்கள கொலை செய்யற மாதிரியோ எந்த விஷயம் நடக்கல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். இப்ப பெங்களூர் போலீசார் அவங்க விசாரணையை விடாம தொடர்ந்து நடத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினியோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப அவங்க அரசு வேலைக்கு போவதற்கும் இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அரசு வேலைக்கு அவங்க போக மாட்டேன்னு சொல்லி நடந்த பிரச்சனை 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதை வேணா அவங்க தற்கொலைக்கு ஒரு காரணமா எடுத்துக்கலாம். ஆனா எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வர்றது ஒண்ணுதான். கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி கூட அவங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க. என்கிட்ட பேசாத சொல்லிட்டாங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமா பேசினா நான் உன் ஃபோனை பிளாக் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. நான் பேசதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா தெரிவிச்சிருக்காங்களாம். கடைசி வரைக்கும் நந்தினியோட அந்த தற்கொலை முடிவுக்கு திருமணமோ இல்ல அரசு வேலையோ இந்த 2த்துல ஏதாவது ஒரு அழுத்தம் மட்டும் தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களோட கடைசி நொடிகள் ரொம்ப மோசமா இருந்திருக்கு.